நாளைக்கு சஷ்டி, அதுவும் தேய்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது பாருங்க. இது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உகந்தது, சஷ்டி முருகனுக்கு உகந்தது, ரெண்டும் ஒன்றா வருது. தேய்பிறை வர சஷ்டி ரொம்ப சிறப்பானது. அப்போ என்னதாங்க பண்ணணும்னு கேட்குறீங்களா? சஷ்டியில் விரதம் இருந்து முருகர் பெருமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கும்புறதுனால நமக்கு என்ன திறமை நல்லது என்னன்றது, அதுக்கு தானே நான் பரிகாரமே செய்கிறேன். வேற என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க. இப்படி செஞ்சு என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? இப்படி செஞ்சு பாருங்க. உங்கள் அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் கொடுப்பீங்க, கமெண்ட்ல போடுவீங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நாளைக்கு சஷ்டி, அதுவும் தேய்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது பாருங்க. இது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உகந்தது, சஷ்டி முருகனுக்கு உகந்தது, ரெண்டும் ஒன்றா வருது. தேய்பிறை வர சஷ்டி ரொம்ப சிறப்பானது. அப்போ என்னதாங்க பண்ணணும்னு கேட்குறீங்களா? தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகர் பெருமான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கும்புறதுனால நமக்கு என்ன திறமை நல்லது நடக்கும்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கான பாக்கியம் வந்து சேரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறணும், கொஞ்சம் தடையாக இருக்குங்க, அந்த தடைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். கடன் அப்படின்னு இருக்கிறவங்க, அதாவது திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, அது திருப்பி கொடுக்க என்ன பண்ணுறது, அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம திருப்பி தர மாட்டேன்றாங்க, அது உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான, அதாவது அந்த திரும்பி அவங்க பணம் கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் அவங்களுக்கும் உயரும். அதே மாதிரி மனநிலையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது. இந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க. அதுவும் சில பரிகாரம் சொல்ல, அதையும் சேர்த்து செய்யுங்க. நீங்கள் எல்லாருமே தான் சேர்த்து செய்யுங்க. வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்குங்க, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குங்க, அதுவும் சேர்ந்து சரியாகும். குடும்பத்தில் பிரச்சனை சேர்ந்து சரியாகும். ஆக மொத்தம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால ஒரு பலன்கள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றம் வரும். எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்றால், சஷ்டி அன்னைக்கு முழு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி உங்களுக்கு சஷ்டி நேரம் ஆரம்பிச்சிருக்கலாம், சரிங்களா? இப்போலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவு முழு விரதம்னா பழ வகைகள் மட்டும் சாப்பிடுங்க. ஜூஸ் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இதை சாலிடாக சமைத்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்து விடுங்கள். அப்படி விரதம் இருங்க, ரொம்ப நல்லது. சரி, இப்போ விரதம் இருக்கீங்களா? நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? செவ்வாய் ஹோரையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரை. செவ்வாய் ஹோரையில் நீங்கள் உட்காந்து சாமிக்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க. யார்? முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் முருகன் சிலை இருந்தாலும் பரவாயில்ல, அவர் முருகரோட படம் இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுட்டு 6 நெய் தீபம் ஏற்றணும். அது அகல் விளக்கில் ஏற்றினாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் 6 விளக்கு இருக்குங்க அப்படின்னு 6 விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல, 6 நெய் தீபம் ஏற்றணும். திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கிழக்கு திசையை நோக்கி அந்த தீபம் இருக்கணும், சரிங்களா? இப்போ இது கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீபம் ஏற்றுறீங்கன்னா தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த பக்கம், இந்த கிழக்கு பக்கம் நிற்பீங்க, நீங்கள் இந்த பக்கம் தீபத்தை பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? அது மாதிரி கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிட்டு 6 விதமான நெய்வேத்தியம் வைக்கணும். இப்போ 6 விதமான நெய்வேத்தியம் காலையில் எப்படிங்க சமைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு ஸ்வீட் கூட செய்யுங்க, பரவாயில்ல. ஒரு பொங்கல் இல்லை கேசரி ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்களா? ஓகே, எடுத்துக்கோங்க. ஒரு பழம் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு இதில் கல்கண்டு வைங்க. தினை மாவு இருந்தால் ஒரு இதில் தினை மாவு வைங்க, சின்ன சின்ன கிண்ணத்தில் தினை மாவு வைங்க. ஒரு இதில் முந்திரி பருப்பு வைங்க, ஒரு இதில் பாதாம் பருப்பு வைங்க, ஒரு இதில் ஸ்வீட் ஏதாவது கடையில் வாங்கிட்டு இருந்தால் வைங்க, ஒரு இதில் சாக்லேட் வைங்க. இந்த மாதிரி 6 விதமான நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு திங்கக்கிழமை இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு அழகாக விளக்கேற்றி, அழகாக பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி 6 விதமான நெய்வேத்தியமும் வச்சு மனசார நீங்கள் எதற்காக இந்த பிரார்த்தனை செய்வீர்கள், நீங்கள் எதற்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அதுக்கு பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள். அதுவும் பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, நெகட்டிவ் வார்த்தையாக இருக்கக்கூடாது. எனக்கு நோயெல்லாம் சரியாகணும், எனக்கு கடன்லாம் சரியாகணும், என் பிரச்சனைலாம் சரியாகணும்னு வேண்டக்கூடாது. வேற என்னதான் வேண்டது? அதுக்கு தானே நான் பரிகாரமே செய்கிறேன். வேற என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க. எனக்கு யாருக்கு நான் திருப்பி கொடுக்கணுமோ, பணம் திருப்பி கொடுக்கணுமோ, அதை கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் எனக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நோய் சரியாகணுமா, எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனை சரியாகுமா, எனக்கு வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. பிஸ்னஸ் டெவலப் ஆகணுமா, நம்ம மூலயமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கள, அந்த பிஸ்னஸ் மூலயமா நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். இப்போ ஒரு மெட்டீரியல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணி கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறைய பேர் ட்ரெஸ்ஸு வாங்கி அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்களா, அந்த ஹோட்டலில் உணவு சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருட்களை வாங்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நிறைய பேருக்கு அவங்க வாங்கி அவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கட்டும். நிறைய பேர் வாங்கினா என்ன ஆகும்? உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும்.
நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், நான் வேலையில் வந்து நல்லா டெவலப் ஆகணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அப்போ என்னோடய வேலையில் நான் ப்ரொமோஷன் கிடச்சி இன்னும் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், இதனால் எனக்கு வருமானம் சரிங்களா அதிகமாகுது, நான் இன்னும் அதிகமாக சூப்பராக ப்ரொமோஷனை ஒர்க் பண்ணும்போது கம்பெனிக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடமும் நல்லா செழிப்பாக இருக்குது. ஆக மொத்தம் எனக்கு நான் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு, அதுவும் இருக்குது, அதை விட்டுட்டு மற்றவங்க அடுத்த விஷயம்னு ஆரம்பிக்கும் போது நமக்கு தானாக செழிப்பாக உருவாக ஆரம்பிக்கும், செழிப்பு உருவாகும், சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், சாதாரணமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையில் எழுந்திரிச்சு இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டோம், நெய்வேத்தியம் வச்சுட்டோம், வேண்டுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நல்ல வார்த்தைகளாக சொல்லி ப்ரே பண்ணுங்க, வேண்டுங்க. சரி, பூஜைலாம் பண்ணி வச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணுறது? அடுத்தது கோயில் போயிட்டு வாங்க, முருகர் கோயில் போயிட்டு வாங்க. முருகர் கோயில் போகும்போது இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருங்க. நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணீங்களோ அதை வாங்கி வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்ல, அபிஷேகம் கண் குளிர பாருங்கள், மனசார சந்தோஷமாக பாருங்கள், கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இல்லை கோயிலே பிரசாதம் கொடுத்தா அதை சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ நெய்வேத்தியம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சால் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? இப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் கொடுப்பீங்க, கமெண்டில் போடுவீங்க. நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி விரதம் இருந்தேன், இதை செஞ்சேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்கள் கமெண்டில் போடுவீங்க. நீங்கள் கமெண்டில் போடுங்க. உங்களோட கமெண்ட் படிச்சுட்டு இன்னொருத்தங்க சரி இந்த வீடியோ பார்த்து நம்மளும் செய்யலான்னு சொல்லி அவங்களும் முன்னே வந்து செஞ்சு அவங்களும் லைஃப்பில் டெவலப் ஆவாங்க. இப்போ இதை திரும்ப கூட இந்த ஒரு வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு என்ன சொன்னது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலை சரியாக வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள், வேண்டுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வாழ்க்கை முன்னேறும். வாழ்க வளமுடன்.